Hello friends, இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 35/2021 dated 24th September 2021 பற்றி பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக நியூ ரூல் நம்பர் 89 சப் ரூல் 1A இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரூல் ரெண்டு செக்ஷனோட ரிலேட்டடானது. நம்பர் 1 செக்ஷன் 77 subsection 1 of the CGST Act 2017 and section 19 subsection 1 of the IGST Act 2017. இந்த ரெண்டு செக்ஷன் எதை பற்றி பேசுது? செக்ஷன் 77 subsection 1 இன்டர்ஸ்டேட் சப்ளையை இன்ட்ராஸ்டேட் சப்ளையை ராங்காக ட்ரீட் பண்ணி சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி இன்ஸ்டெட் ஆஃப் ஐஜிஎஸ்டி ராங்காக பேமெண்ட் பண்ணியிருந்தோன்னா ராங்காக பேமெண்ட் பண்ண சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டியை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், ப்ரொவைடட் கரெக்ட் ஐஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அதே போல் செக்ஷன் 19 subsection 1 ஆஃப் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையை ராங்காக இன்டர்ஸ்டேட் சப்ளையாக ட்ரீட் பண்ணி ஐஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணியிருந்தோன்னா, அதாவது சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி டேக்ஸுக்கு பதிலாக ராங்காக ஐஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணியிருந்தோன்னா ராங்காக பேமெண்ட் பண்ண ஐஜிஎஸ்டியை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், ப்ரொவைடட் கரெக்டான டேக்ஸ் அதாவது சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டியை பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ரூல் 89 சப் ரூல் 1A என்ன சொல்லுது? டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுது. வித்தின் டைம் லிமிட் 2 years, டைம் லிமிட் வந்து 2 years ஃப்ரம் கட் ஆஃப் டேட் ஒன்று இருக்குது. அது என்ன டேட்டுனா, நம்பர் 1 டேட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் கரெக்ட் டேக்ஸ். இஃப் கரெக்ட் டேக்ஸ் இஸ் பெய்டு பிஃபோர் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், ஆஃப்டர் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். அதாவது ரெண்டு டேட் பார்க்கணும், டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், டேட் ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன் அதாவது 24th September 2021, டேட் ஆஃப் கரெக்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். So if correct payment of tax is made prior to date of notification, that is 24th September 2021, then refund application has to be made within 2 years from the date of notification. Like that, if the correct payment of tax is made after the date of notification, then a refund application can be made within 2 years from the date of payment of correct tax. So rule 89 sub rule 1A உடைய ப்ரொவிஷனை இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்ப்போம். A taxpayer A has issued the invoice dated 10th March 2018 charging CGST and SGST on a transaction and accordingly paid the applicable tax CGST and SGST in the return for March 2018 tax period. The following scenarios are explained hereunder. Mr. A 10th March 2018 invoice issue பண்ணியிருக்கிறாரு intrastate சப்ளைக்கு. Scenario 1, having realized on his own that the said transaction is an interstate supply, A paid IGST in respect of the said transaction on 10/5/2021. So subsequent invoice issue பண்ணதுக்கப்புறமா subsequent மிஸ்டர் ஏ ஆன் இஸ் ஓன் ரியலைஸ் பண்ணுறாரு அந்த transaction is interstate supply, so he is paying correct tax, that is IGST on 10th May 2021. So date of notification is 24th September 2021. Date of correct payment of tax is 10th May 2021, which is prior to the date of notification. So application for refund has to be made within 2 years from the date of notification, that is 24th September 2021. In the scenario பொறுத்த வரைக்கும். Second scenario, having realized on his own motion that the said transaction is an interstate supply, A paid IGST in respect of the said transaction on 10th November 2021, that is after issuance of notification number 35/2021. So
time limit for filing a refund application in Form GST RFD 01 is within 2 years from the date of payment of correct tax, that is within 2 years from 10th November 2021. ஸோ ரூல் 89 சப் ரூல் 1A சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அண்டு செக்ஷன் 77 சப்செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 19 சப்செக்ஷன் 1ல் ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை இருக்குது, சப்சீக்வெண்ட்லி ஹெல்டு டு பி அப்படின்னு இருக்குது. அந்த சப்சீக்வெண்ட்லி ஹெல்டு டு பி அப்படிங்கிறது வாலண்டரியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க மூலமாக கரெக்ட் நேச்சர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் தெரிய வரலாம். ஸோ வாலண்டரி ஆஸ் வெல் அஸ் insisted by tax authorities. ஸோ இந்த ரெண்டு சினாரியோவுக்குமே பொருந்தும் இந்த சப்சீக்வெண்ட்லி ஹெல்டுங்கிற வேர்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.